கண் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா. ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. பிரதான மேய்ப்பனி வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல். ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. பிரதான மேய்ப்பனீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல். உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா. நோவா நடந்ததால் கண்களில் கிருபை கிடைத்ததையா. குடும்பமாய் பேழைக்குள் செல் என்று சொல்லி வெள்ளத்தில் இருந்து காத்தீரையா. நோவா நடந்ததால் கண்களில் கிருபை கிடைத்ததையா. குடும்பமாய் பேழைக்குள் செல் என்று சொல்லி வெள்ளத்தில் இருந்து காத்தீரையா. உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா. ஆபிரகாம் நடந்தான் உம்மோடு கூட சிநேகிதன் என்றழைத்தீர். செய்ய போவதை மறைப்பேனோ என்று தெரிவித்தீர் உமது திட்டங்களை. ஆபிரகாம் நடந்தான் உம்மோடு கூட சிநேகிதன் என்றழைத்தீர். செய்ய போவதை மறைப்பேனோ என்று தெரிவித்தீர் உமது திட்டங்களை. உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா,
இடராமல் பிடித்தீரையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் என்னுடைய சாட்சி ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இடைக்கிட செய்தி நேரங்கள் மற்ற இடங்களெல்லாம் என்னுடைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் பிறந்ததே, நான் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னாலே ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை தான். காரணம், எங்கள் வீட்டில் என்னை சேர்த்து மொத்தம் 5 பேர். நான் கடைசி, அதாவது என்னை சேர்த்து 3 பையங்களும் 2 பெண் மக்களும். அப்போ 4 பேர் பிறந்துட்டாங்க. கடைசியாக நான் எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு பிரசவ நேரத்தில் ரொம்ப கஷ்டம் இருந்திருக்குது. அங்கே வட்டக்கடை பக்கத்தில் குருஸ்புரம்னு சொல்லி அங்கே இருக்குது. முந்தைய பால் ஆஸ்பத்திரி மட்டும்தான் உண்டு. அந்த ஆஸ்பத்திரியில் போகும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ உள்ளதான அட்வான்ஸான எதுவுமே அங்கே அப்போ கிடையாது. பால் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே போய் பார்த்ததில் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, 2 உயிருக்குமே கஷ்டம். ஒன்று ஏதாவது ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், ஒன்று பெரியவங்களை அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அவருடைய பிள்ளையை காப்பாற்ற முடியும், நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அவன் சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இது பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும், அதனால் சின்ன பிள்ளைக்கு கூட போனாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரிய உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு. அவங்க அதே போல் என்ன கஷ்டம்னு தெரியல, அவங்க எங்கள் அம்மாவை நல்லா கவனித்து, நான் பிறக்கும்போது அந்த என்னச்சுன்னா கை காலெலாம் அசைவு இல்லாதபடிக்கு இருந்ததுனால தூக்கி இறந்து தான் போயிட்டு அப்படின்னு ஒரு ஓரமாக போட்டிருக்குறாங்க. எப்போவுமே பிள்ளைகளை படுக்க வைக்கிற தொட்டிலெலாம் போடாமல் கீழே போட்டுருந்துருக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மாவை நல்லா கவனித்து எங்கள் அம்மாவை சரி பண்ணிட்டாங்க. அப்போ கடைசியில் இந்த குழந்தை கிடக்குதில் இதை சரி அடக்கம் பண்ணுறதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, சரி ஒரு நர்ஸு சரி கொடுக்குறது கூட குளிப்பாட்டி கொடுத்துரும் அப்படின்ட்டு கொண்டு போய் என்ன செய்யணும், கொஞ்சம் வெந்நி லேசாக வெதுவெதுப்பான வெந்நியில் என்னை குளிப்பாட்டும் போது கை லேசாக அசைஞ்சிருக்குது. உடனே அந்த நர்ஸு ஓடி போய் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர் அந்த குழந்தைக்கு கை காலில் கொஞ்சம் அசைவு இருக்கிறது போல் தெரியுது, கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோன்னே அவர் பிறகு செக் பண்ணி பார்த்து, ஆமாம் கொஞ்சம் துடிப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தனியாக கொண்டு வச்சு பிறகு என்னை அவர் தேர்த்தி எடுத்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி, இல்லைன்னா தூக்கி போட்டு புதைச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அந்த நர்ஸு தான் வாழணும். ஏன்னா பச்சை தண்ணியில் குளிப்பாட்டிருந்தால் கூட ரொம்ப கை கால் அசைஞ்சிருக்காது. அந்த வெந்நியில் குளிப்பாட்டுறதுனால கை கால் அசைஞ்சிருக்குது. ஆண்டவருக்கே மகிமை. அவர் இன்றைக்கு வரைக்கும் என் தாயின் கற்பத்தில் தெரிந்தாருன்னு சொன்னது போல் உண்மை தான். எத்தனையோ பிள்ளைகள் இறந்தே பிறந்திருந்தாங்க. கர்த்தர் சோதனை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் என்னை பாதுகாத்து ஏற்ற வேளையில் வாலிப வயசில் பாவத்தில் அக்கிரமத்திலலாம் இருக்கும்போது ஆண்டவருக்கும் எனக்கும் கிறிஸ்தவன் தான், ஆனால் தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்த சமயத்தில் என்னுடைய 10வது வயதில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. என்னுடைய 26வது வயசில் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு 2 அண்ணன், நானும் எங்கள் அண்ணனும். அப்படி இருக்கும்போது சாப்பாடு கூட பொங்கி தர முடியாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களுடைய பெரியம்மாவும் அவளுடைய 2 பிள்ளைகளும் இருந்து எங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, சோத்தை பொங்கி கொடுத்து. இப்படி இருக்கும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எங்கள் அண்ணனுக்கு திருமணம் முடிக்கணும். எங்கள் அண்ணன் சொல்லிட்டார் என்னென்னா, நான் கல்யாணம் இப்போ முடிக்கலை, தம்பிக்கு முடிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பச்சை கொடியை காட்டி விட்டார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது என்னென்னா, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதனால தான் நமக்கு பச்சை கொடி. ஏன்னா நான் லவ் பண்ணி முடித்தேன்னா பிறகு எப்படி தம்பியை கவனிப்பாங்களான்னு நினச்சாரோ என்ன நினச்சான்னு தெரியல. அவங்க எனக்கு கல்யாணம் முடியும்னு சொன்னோன்னே எனக்கு எங்கள் அக்கா கஸ்டடியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் அக்கா எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம்ல, ஒரு தாயை போல். எங்கள் அம்மா இறந்தாலும் எங்களெல்லாம் எனக்கு அவங்க மறக்க முடியாது. அவங்கள நல்ல ஒரு தாயை போல் எங்கள் அக்கா இருந்து எனக்கு நல்ல திருமண காரியங்கள் எல்லாம் முடித்து வைத்து கர்த்தர் சோதனை கர்த்தர் நடத்தி கொடுத்தாங்க. ஏற்ற வேளையில் நான் ரட்சிக்கப்பட அதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள்
நான் சொல்லிக்கிட்டு இருந்தால் நேரம் போயிடும். அதனால் அந்த ஏற்ற வேளையில் கர்த்தர் என்னை ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக ஆண்டவர் என்னை மாற்றினார். 1987 இல்லை 86 87 நான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, சாட்சியாய் வாழ, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள மட்டக்கடை சபையில் கர்த்தர் என்னை இணைத்தார். அங்கிருந்து நல்ல வளர்ச்சி அடைய, ஊழியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல் எங்கள் பெரிய பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ் அவர்கள் மூலமாக எனக்கு ஊழிய அழைப்பு எங்கள் வீட்டில் வச்சு எனக்கு கொடுத்தார். நான் இங்கே ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் எனக்கு அங்கே கொடுத்த, நான் இப்போ இருக்கிற வீடு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வீடு. கர்த்தர் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் பாஸ்டர் எந்த வீட்டுக்கும் போகாமல், கடைசி நாட்களில் அவங்க ரொம்ப பலவீனப்பட்டிருந்தாங்க, எந்த வீட்டுக்குமே போக மாட்டாங்க அவ்வளோவா. ஆனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு என் வீட்டுக்கு நான் வந்திருக்கும்போது சாயங்கால நேரத்தில் பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வந்து சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அப்போது நானும் என் பாஸ்டருமா இன்னும் 3 பிள்ளைகள் அவ்வளோ இருக்கும்போது நீங்கள் பண்டாரம்பட்டிக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை அழைத்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகிடும். அந்த நாட்களில் ஆண்டவர் சோத்திரம் உண்டாகிடும். இல்லை அது பிறகு அங்கே புதிய வீட்டில் வந்த பிறகு தான் 4 பிள்ளைகள் கர்த்தர் சோத்திரம். அவள் கடைசியில் 2.5 வயசு இருக்கும்போது ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வர உதவி செய்தார். ஆமே சோத்திரம். அங்கே நிறைய மக்கள், அதுக்கு முன்னாலேயும் நாங்கள் ஊழியம் செய்தோம். எங்களுடைய நண்பர்களாக சேர்ந்து எங்களை உருவாக்கி இந்த பகுதிக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்ய அநேக குடும்பங்களை ஆதாயப்படுத்த நல்லா தெரியும். இங்கே பெண்டாரம்பட்டியில் மக்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற எந்த கிராமத்தில் உள்ளவும் ஒரு கிராமத்தை விட்டு ஒரு கிராமத்தில் போகிறதுக்கு அந்த நாட்களில் இல்லை. ஆனால் நான் வந்து அங்கே ஊழியத்து வந்த பிறகு, அதில் ஜெபம் பண்ணின பிறகு ஆண்டவர் அற்புத அதிசயமாக பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்தும் அந்த பண்டாரம்பட்டிக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து அங்கே ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமானது தான். இதெல்லாம் எப்படி மற்ற இடத்துலேருந்து, ஏன்னா ஆர்சி கோயிலோ இந்து கோயிலோ பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கிராமத்தில் உள்ளவங்க தான் கும்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. இப்போமா அப்படி தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் என்னை கொண்டு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சோத்திரம். அங்கே சபையை கட்டின பிறகு தான், அங்கே 2004 சபையை கட்டி முடிக்கிறோம். நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் கூட இருந்ததுனால பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தார். அதுக்கு பிறகு தான் பண்டாரம்பட்டியில் இருக்கிற ஆர்சி கோயில் கட்டினாங்க. பண்டாரம்பட்டியில் இருக்கிற சிஎஸ்ஐ கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கு பிறகு இங்கே மீளவட்டானில் ஒரு கோயில், அந்த கோயிலையும் சின்ன ஓடு தான் நான் வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்குறாங்க. அது பிறகு தான் இங்கேயே ஒரு சர்ச்சு கட்டினாங்க. எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி ஏன்னா பாஸ்டர் சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்து சபையில் ஒரு எழுப்புதல் வரும்போது அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் எழுப்புதல் வரும்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற வேணால் நான் பதிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. போட்டு கேளுங்க, எப்போ எந்த வருஷத்தில் எல்லா சபைகளும் பிரதிஷ்டை பண்ணான்னு கேட்டு பாருங்கள். பல இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் பெறதுக்கு அங்கே கர்த்தர் கொண்டு வந்தார். அதே போல் இங்கே பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ சபையில் இருக்கிற அந்த உபதேசியரா அவங்க ஃபேமிலி கூட அங்கே வந்து ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய மக்கள், நிறைய பேருக்கு கர்த்தர் ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். ஆகவே இன்றைக்கும் இந்த இடத்துக்கு கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு கொண்டு வந்த பிறகும் இங்கே நிறைய மக்களை ரட்சிப்புகளை நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தொலைந்து போன எந்தன் தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக.
உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவிப்பீரே. பாலானவைகளை சீர்படுத்துவீரே, பாலானவைகளை சீர்படுத்துவீரே. பயிர் நிலமாய் என்னை மாற்றுவீரே, பயிர் நிலமாய் எங்களை மாற்றுவீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் தேவன் அநேக அற்புதங்கள் ஆயிரம் ஆமென் நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், பிரிவினைகள் மத்தியில் தேவன் கிருபையாய் எங்களை பிரியாதபடி தேவ தயவினால் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய வார்த்தையும் என் மனைவியுடைய வார்த்தையும் முன்னுக்கு பின் முரணாகவே தான் இருக்கும். அல்லேலூயா. தேவன் அவைகள் எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வாக்குவாதங்கள் இப்பொழுது கூட இன்றைக்கு கூட இருந்திருந்தாலும் தேவன் பாதுகாத்து சேர்த்து வைத்து ஒரு பெரிய திட்டத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ கிருபை குடும்பமுடையாமல் ஆமென். நான் எத்தனையோ தடவை சபையிலேருந்து போகிறதுக்கு ஓடி போகிறதுக்கு போயிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் அதெல்லாம் மன்னிச்சிருக்கிறார். அவளை எல்லாம் மறந்திருக்கிறார், எங்களை மன்னித்திருக்கிறார். நீங்களும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவன் ஊழியர் எங்களை அன்பாக ஏற்றுக்கொண்டு எங்களை பயன்படுத்தி ஆமென் எங்களுக்காக செபித்து எங்களுடைய எல்லா தேவைகளுக்காக எல்லாவற்றுக்கும் பாரப்பட்டு இருக்கிறார். சபையும் நீங்கள் பாரப்பட்டு ஜெபித்து இருக்கிறீர்கள். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஞாபகம் இருக்கிறது 2009ஆம் ஆண்டு இதே தேவனுடைய சமூகத்தில் சாட்சியின் ஆராதனையில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை எத்தனையோ காரியங்களை மறந்துட்டு அப்படியே மறந்துருக்கான இந்த ஒரு வார்த்தை என்னிடத்தில் ஞாபகம் வந்தது. ஆமென். என்னை நடத்த வேண்டியது, என்னை உருவாக்க வேண்டியது ஆமென் நான் முற்றிலும் ஆமென் பாசமாக தான் என்னை நடத்தணும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். இதே சாட்சியின் ஆராதனை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதில் அர்த்தம் என்ன? 1000 அர்த்தங்கள் அதில் இருக்கலாம். நான் உணர்வோடு உண்மையான இருதயத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறேன். தேவன் இதுவரைக்கும் எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ ஆமென் ஸ்தோத்திரம், எத்தனையோ விலகல்கள் எல்லாம் இருந்தாலும் தேவன் கிருபையாக அவர் கடத்தில் இருந்தது. அவர் என்னை நடத்தி இருக்கிறார், அவர் என்னை உருவாக்கிறார். எத்தனையோ இடங்கள் போயிருக்கிறேன். அவன் உருவாக்குகிற இடம் நான் ஒப்பு கொடுத்த இடம்தான். என்னுடைய தகப்பனாக இருந்து எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து எங்களை நடத்தினவர்கள். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சபைக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவருக்காய் வாழ தேவன் இதுவரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறார். இனிமேலும் எங்களை நடத்துவார். அவனுடைய செபத்தினாலும் நீங்கள் தாங்கும்படியாகவும் முழுமனதோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்து ஊழியங்களை இன்னும் நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாய் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு உண்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
என்னை முதல்ல சாட்சி சொல்ல அனுமதித்த பாஸ்டருக்கு நன்றி. தேவன் கிருபையாக கடந்த வருஷம் ஃபுல்லாக என்னை காத்து நடத்தினாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த புது வருடத்தின் நாட்களிலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2023 24 காலங்களில் நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் தேவன் என்னை ஆஸ்பத்திரி பக்கம் போகாத அளவுக்கு தேவன் என்னை பாதுகாத்து நடத்தினார். நிறைய வியாதிகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரியாக ஆண்டவர் எனக்கு கிருபையாய் இரக்கம் பாராட்டி தேவன் எல்லாவற்றையுமே எடுத்து போட உதவி செய்தார். என்னை ஆசீர்வதித்தது இல்லாமல் என் குடும்பத்தை ஆசீர்வைத்தார். என் கணவர் செய்கிற ஆட்டோ தொழிலை ஆசீர்வைத்தார். என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாம் சில சாட்சிகள் சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். என்னுடைய மகனுடைய படிப்பு காரியங்களில் போக்கிலும் வருத்திலும் தேவன் ஆண்டவரே தினம் ஜெபம் பண்ணி தான் அனுப்புவேன். எல்லாவற்றிலும் அவன் வெற்றியடைய உதவி செஞ்சாங்க. வீட்லேயும் ஆண்டவரே, எங்கள் வீடு நான் 8 வருஷம் ஆகுது குடியேறி. நிறைய வேலைகள் பெண்டிங் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் எல்லா வேலைகளையும் செய்ய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நடத்த அது ரொம்ப சந்தோஷம். நான் 98 ஞானஸ்தானம் வாங்கினேன். அப்போ உள்ள ஜப குறிப்புக்கெல்லாம் எனக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் எனக்கு எல்லா ஜப குறிப்புக்குமே பதில் தந்தது. மற்றவங்க எனக்காக ஜெபி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக ஜெபிச்சா நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதுபோல் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதே போல் என்னோடய கணவருக்கு கூட என்னால் ஒன்றும் பேசவே முடியாது. வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அதுவும் நான் சுவிசேஷம் சொல்லவே முடியாது ஒரு வார்த்தை கூட. அவங்க பட்டன் செல் தான் வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தில் டச்சு செல் வாங்கினாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக அவங்களுக்கு வசனங்களை அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்க முத அவங்களுக்கு தான் நான் அனுப்புவேன். அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 பேருக்கு எனக்கு ஒரு நிறைவான ஒரு இது என்னென்னா 12 பேருக்கு தான் அனுப்பினேன். பாஸ்டர் அனுப்பின வசனங்களை நான் இப்போ 31 பேருக்கு அனுப்புகிறேன். அதில் 2 பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, மற்றவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க. அதில் இப்போ 2-3 பேர் எனக்கு வசனம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன்று மனோரஞ்சிதம் இங்கே சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்க பையன் காலையில் பாஸ்டர் அனுப்புறதுக்கு அடுத்து அந்த பையனும் அனுப்புவான். அவனுக்கும் நான் பாஸ்டர் அனுப்பின வசனங்களை நான் அனுப்புகிறேன். என்னால் முடிஞ்சது, என்னால் என்ன செய்ய முடியுமோ, ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ, ஒரு மனுஷி எவ்வளோ முடியுமோ அந்த பெஸ்ட் லெவலாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன். அதுபோல் என்னையும் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்து பொருளாலும் பையனோட படிப்பு காரியங்களிலையும் என் கணவர்லையும் எங்களோட குடும்பம் பெரிய குடும்பம், அங்கேயும் என்னை நல்லா ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி. அதுபோல் ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா, நாம் ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஜவுளி கடையில், மொபைல் எடுக்கும்போது மொபைல் கடையில், நகை எடுக்கும்போது நகை கடையில் நம்ம நம்பரை வாங்குகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அது இருக்குது இது இருக்குதுன்னு நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மெசேஜ் வர்றது என்னால் பிளாக் பண்ணவே முடியலை. பார்த்தேன். இப்போ அவங்களுக்கும் வந்ததுன்னா வசனத்தை அனுப்பி விட்டுறது இந்த மாதிரி. அதனால் உங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியலைன்னா இது மாதிரி ராஜா ஸ்டோர்காரங்களாம் ஓயாமல் அனுப்பினான். உடனே அவனுக்கு தினம் வசனத்தை அனுப்ப ஆரம்பிச்சோன்னு நிறுத்திட்டான் இப்போ. அதனால் யாருக்காவது முடியலைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட பஜாஜ் ஃபைனான்ஸு இவங்கெல்லாம் அனுப்புவாங்க. நீங்கள் அவங்களுக்கு 10 வசனத்தை அனுப்பி விடுங்க. நீங்கள் கடத்திலேருந்து பாதுகாப்பீங்க. நீங்கள் உங்களோட வார்த்தையும் பேசும். இந்த சிறு சாட்சியே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலே போகல, நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தேன். 2வது விஷயம், நான் படிப்பு காரியங்களில் எங்கள் அப்பா அம்மா என் மேலே நிறைய முதலீடு செஞ்சாங்க, அதுக்காக நன்றி. வேறு பாஸ்டர் நிறையா தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் சொன்னாங்க, அது வாழ்க்கையில் நடந்தது. அதில் கடைபிடிக்காமல் இருந்ததுக்கு பின்விளைகளும் சந்திக்க நேரிட்டது. ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எஸ்பாக்கு சோத்திரம். என்னையும் என் குடும்பத்தையும் இவ்வளவா பாதுகாத்த தேவனுக்கு சோத்திரம். இத்தனை இந்த ஊருக்கு வந்து நான் 13 வருஷங்கிட்ட ஆகுது. ஆனாலும் நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஊழியக்காரங்களை கொடுத்துருக்காங்க. ஏஸ்பாக்கு நன்றி. என் கணவரையும் கூட ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கணவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வலிப்பு நோய் இருக்கும், தெரியாமல் தான் என்னை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஆனாலும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எஸ்பாட்டை ஒப்பு கொடுத்து தான் இவ்வளோ நாளும் நான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அங்கங்கே விழுந்தப்போலாம் நான் எந்த நேரம்னாலும் போய் கூட்டிகிட்டு வருவேன், நைட்டும் பகல் கூட பார்க்காம. முந்தினத்தில் நைட்டு 12 மணிக்கு ஜிஹெச்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. யார் பஸ்ஸில் வரும்போது ஒரு மாதிரி வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க. எந்த பலகீனமும் இல்லாமல் எஸ்பா பாதுகாத்தாங்க. நான் போய் 12:30க்கு என் தம்பி கூட பிறந்த தம்பி என் கூட இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்தேன் ஆட்டோவில். எல்லா இடத்துலையும் கீழே விழுந்தாலும் எஸ்பா வந்து அவங்களுக்கு எந்த பலகீனம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளுவாங்க. அப்புறம் நேற்று வந்து புதுக்கோட்டையில் என் மாப்பிள்ளை வேலை பார்த்துட்டு பஸ் ஏறிட்டு அப்பவும் அவங்களுக்கு பலகீனம் வந்துருச்சு போல். எப்படியோ போய் புதுக்கோட்டையில் இறங்கி ரோட்டில் விழுந்து கிடந்திருக்காங்க. நான் என்ன வரவே இல்லை, ஆளை காணோன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். 2 மணிக்கு திடீர்னு முடிப்பு தட்டுச்சு. பார்க்க ஆளை காணோம் என்னன்னு சொல்லிட்டு திடீர்னு ஃபோன் போடுறேன். என் தம்பி மச்சான் என்னை இந்த மாதிரி வர சொன்னாங்க, ஆனால் மச்சானை காணோம். நான் பைபாஸ் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டேன், ஃபோனையும் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த பலகீனம் வந்துச்சுன்னா ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டாங்க, என்ன நடக்குன்னே அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அப்புறம் நான் ஃபோன் அட்டன் பண்ணி போலீஸ்காரங்கிட்ட பேசினாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வருமான்னு சொல்லிட்டு. ஆமாம், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு. ரோட்டு ஓரத்தில் விழுந்து கிடக்குறாங்கம்மான்ட்டு வந்து கூட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் நான் போய் நேற்று நைட்டு போய் கூட்டு வந்தேன். 2:30 மணி இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு தம்பி வண்டி ஓட்டிகிட்டு முன்னாடி அவங்கள உட்கார வச்சு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு இந்த வேலையினம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். எஸ்பாக்கு ஒவ்வொரு நேரமும் இந்த தேவனை என் கணவரை பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. தேவனுக்கு நன்றி. இவ்வளவு என் குடும்பத்தையும் வழி நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி. படிப்பு தேவைகள் எல்லா தேவையும் சந்திச்சாங்க. எனக்கும் இந்த பலகீனம் ரொம்ப இந்த ஒரு வாரம் காய்ச்சல், கைவலி, உடம்பு வலி ரொம்ப இருந்துச்சு. 2 ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஊசி போட எனக்கு பயம். ஆனால் மாத்திரை போட்டு வீட்டில் படுத்து எழுந்துச்சி வேலை பார்த்துட்ருக்கேன். எஸ்பாக்கு நன்றி. இவ்வளவா என் குடும்பத்தையும் அப்பா அம்மா எல்லாரையும் பாதுகாத்தாங்க, இவ்வளவா நடத்துனாங்க. தேவனுக்கு நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே, என் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே.